இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மீனம் ராசிக்காரர்களுக்கு 2025 வருடத்திற்குண்டான சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன ஜோதிடரே சனி பகவானுடைய வக்ர பலன்கள், சனி பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்லிட்டீங்களே, இது என்ன தனியாக வக்ர பலன்கள், இது ரொம்ப அவசியமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது கிரகங்கள்லேயே ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு 2 வருஷம் எடுத்துக்கிறாரு. இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலத்தை இழந்து இன்னும் மெதுவாக செயல்படுவார். பின்னோக்கி போகிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் ராசிகளை கடந்து பின்னோக்கி போக மாட்டார், தன்னுடைய இயக்கத்தை மெதுவாக்கி பின்னோக்குவார். அந்த ஒரு அடிப்படையில் இந்த 2025 வருடம் ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் தன்னுடைய வக்ர காலகட்டத்தை துவங்குறாரு. இது எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு 138 நாளைக்கு சனி பகவானுடைய அந்த வக்ர காலம் அப்படிங்கிறது. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேன். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி 1 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் தன்னுடைய பலனை அப்படியே பயங்கரமாக மாற்றி கொடுப்பார். என்னது ஒரு நிலைமை இருந்ததோ அது அப்படியே தலைக்கீழ் மாற்றம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுப்பார். அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று தான் இந்த சனி பகவானுடைய வக்ர காலம். 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பல சனிகளினுடைய நவகிரகவால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே ஒரு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறதையும் சனி பகவான் கொடுப்பார். இந்த ஒரு நேரத்தில் அவருடைய பார்வை அப்படிங்கிறதுக்கு உண்டான வீரியம் அப்படிங்கிறது குறையும். ஏன்னா சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது வஜ்ர பார்வை. உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது கிட்ட சனி பகவான் பார்க்குறாரு, அந்த பார்வையின் மூலமாக என்ன ஆதிபந்தம் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, சனி வக்ர பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமாக உங்களுக்காக கொடுக்குறேன். மீனம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ அம்மா எப்படா இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் வரும், ஏன்னா 7.5 சனியில் மோசமான காலகட்டத்தில் மாட்டிக்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நாளைக்கு சனி பலம் இழந்து போனார்னா கூட ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். தாங்க முடியாத ஒரு வேதனையாக இருக்கே, இதான் 7.5 சனின்னாங்க. பெருசாக பயப்படாமல் தான் இருந்தேன், ஆனால் இந்த பாடுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தாங்கவே முடியலடா எப்பா, என்ன அடி, எதை தொட்டாலும் அடி, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கஷ்டம் எல்லாமே வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வக்ர காலகட்டத்தை ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிடலாங்க. அதாவது சனி பகவான் யார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆவது வீட்டுக்கு அதிபதி, 12ஆம் வீட்டுக்கு அதிபதி. அவர் உங்களுடைய சொந்த ராசியில் இருக்கார். சரி, இப்போது 11ஆம் அதிபதி தானே ராசிக்கு போயிட்டார், வருமானம் வந்துடும். 12ஆம் அதிபதி அவர் இருந்தாலும் வருமானம் தான் செலவாகும், ஏதாவது ஒன்று நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. சில ஜோதிடர்களும் கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் அடி வாங்கும்போது தான் தெரிந்தது ஜோசியர்களுக்கு என்ன நோக்காமல் சொல்லிட்டு போயிடுவார், படாத பாடுபடுறதுங்க நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது ரொம்ப மோசம். ஏன்னா இப்போ விரைய சனி அப்படிங்கிறதுல 10 ரூபா காசு, 10 ரூபா கடன் பட்டிருப்பீங்க, 10 ரூபா வெட்டி செலவாகியிருந்திருக்கும், இல்லை உழைப்புக்கு தகுந்த பலன் கிடச்சிருக்காது, சம்பாதிச்ச காசு பூராவே போயிடுச்சு, ஏதோ நல்ல செலவாயிடுச்சோ கெட்ட
பட்டாத செலவாயிடுச்சோ, கையில் காசு இல்லை, இதுக்கு மேலே நான் ஃபஸ்ட்லேருந்து தான் இவர் வரணும், இத்தனை வருஷமாக பாடுபட்டு சம்பாதிச்ச காசு எல்லாமே காலியாகிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலமையில் இப்போது மீனம் ராசிக்காரர்கள் இருந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஜென்மசனி வந்த பிறகு விரயசனி எவ்வளவோ தேவலாண்டா அப்படிங்கிற மாதிரி கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா ஜென்மசனி அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு அவப்பெயர்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விட்ரும். செய்யாத குற்றத்துக்கு பழி அப்படிங்கிறது உங்கள் மேலே விழுந்துடும். யாருக்கு பார்த்து 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 நீங்கள் நல்லது செஞ்சீங்களோ அவங்க தான் முதல்ல உங்களை முதுகில் குத்துவாங்க. அதே மாதிரி நீங்கள் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கூட நல்ல பலமாக இருப்பாங்க. ஆனால் இவ்வளோ கெட்டவன் என்ன பிடிச்சவன் அவனுக்கெல்லாம் வாழ்க்கையில் நல்லது நடக்குது, நம்ம யாருக்குமே துரோகம் நினைக்கல, நமக்கு போயிட்டு கெடுதல் நினைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யாருக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்களோ அவங்க முதுகில் குத்துவாங்க. ஸோ சொந்த பந்தத்துலேயும் சரி, நட்பு வட்டாரத்துலேயும் சரி, உங்களுக்கு ஒருத்தவங்க கூட ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டாங்க. நல்லது செய்யணும்னு நினைக்கிறவர்களுடைய வாழ்க்கை நாசமாக போயிடும். ஒரே ஒருத்தவன் தான் இருந்தால் எனக்கு நல்லது பண்ண, பட் இவன் இருந்தால் போதும் என் வாழ்க்கையில், இவன் வந்தால் போதும் எதுனாலும் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மேலே நீங்கள் அதிக மதிப்பு மரியாதை வச்சுருந்துருப்பீங்க. அவங்க உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க எந்த சூழல்லையும். அது தாயோ தந்தையோ சகோதரியோ கணவனோ மனைவியோ நண்பனோ, ஒருத்தவங்க மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருப்பாங்க. அவங்கள காலி பண்ணி விட்ரும். ஜென்மசனி அப்படிங்கிறது தற்காலிகமாக புரட்டி விட்டுரும். சில பேருக்கு உலகத்தை விட்டு கூட தூக்கி விட்டுரும். அந்த மாதிரி மோசமான ஒரு சனி அப்படிங்கிறது உங்களை இப்போ ஆட்டி படைக்கிது. இந்த ஒரு சூழலில் தான் நிம்மதி பெருமூச்சு அப்படிங்கிறது விடுறதுக்கு ஒரு கேப் அப்படிங்கிறது கிடைக்கிது. பாலைவனத்தில் போயிட்டு மாட்டிக்கிட்டோம். சுற்றி மணலாக தான் இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எந்த பக்கம் போகணுன்னே தெரியலை. ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் கூட இல்லை. நாக்கு வாயெல்லாம் வறண்டு போயிடுச்சு. மயக்கம் போட்டு உழுவ போகிறோம். சாக போகிற ஒரு நேரத்தில் ஒரு மீட்பு வந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு பாலைவனத்தில் சிக்கனவனுக்கு பச்சை தண்ணி கிடச்ச ஒரு கதை அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானுடைய அந்த வக்ர காலம் அப்படிங்கிறது. ஒரு வழியாக வெளியில் வந்துடலாண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். தூரத்தில் ஒரு ஊர் தெரியும், அப்பா அங்கே வந்துட்டோம்னா நம்ம பொழைச்சிக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி. இந்த சனி பகவானுடைய வக்ர காலம் 137 நாளும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு மீட்பு அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்து நன்மைகள் செய்வார். எப்படி அப்படின்னா, இவ்வளவு கஷ்டத்தையும் கொடுத்தாரே சனி, இவ்வளவு அடித்தும் இவன் நேர்மையாக இருக்காண்டா, நல்லது ஒரு மனுஷன்டா, குறுக்கு வழிக்கு முயற்சி செய்யலடா, 10 ரூபா பிச்சை எடுக்கிற ஒரு நிலைமைக்கு வந்து கடன் பெறக்கூடிய நிலைமைக்கு வந்து கூட அடுத்தவன் காசுக்கு ஆசைப்படலை. ஒருத்தவன் பணத்தை கீழே போட்டானா அவன்கிட்ட எடுத்து கொடுக்குறான், இவன் நல்லவன், இவனுக்கு நாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் வாரி கொடுப்பார். நீங்கள் பட்ட பாட்டுக்கு எல்லாம் பலன் கிடைக்கும். நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இப்போ விடை அப்படிங்கிறது கிடைக்கும். பட்ட காயத்துக்கு மருந்து போடக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த ஒரு காலகட்டத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவானுடைய பார்வை ராசிக்கு 3, 7, 10 இந்த இடத்துலலாம் விழுந்து போச்சு. இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கே ஒரு வஜ்ர பார்வை. அந்த பார்வைப்பட்ட இடம் அப்படிங்கிறது அவ்வளோதான். அதனால தான் ராவணேஸ்வரனே நவகிரகங்களை அதாவது சிறைப்பிடிக்கும் போது சனி பகவான் மட்டும் பின்னாடி இருந்து சிறைப்பிடிச்சார்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பார்வைக்கு ராவணேஸ்வரனே பயந்தான். நாம எந்தது ஒரு மூளை அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ராவணேஸ்வரன் ராவண ஈஸ்வரன் பட்டம் பெற்று ராவணேஸ்வரனாக மாறினவர். அப்படிப்பட்டவர் ராவணேஸ்வரனே ஈஸ்வரன் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய பார்வையை பார்த்து பயந்தார். அதனால் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய சனி சகோதர வர்க்கத்துக்குள்ள பிரிவினையை கொடுத்துருப்பார். இல்லைனா சகோதரர்கள் நம்மளை மேலே இருக்காங்க, நம்ம திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கவலை இருக்கும். இது எல்லாமே கொடுத்துருப்பார். இனிமேல் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அதே மாதிரி கண் சம்மந்தப்பட்ட நோய்களை கொடுத்துருப்பார், தலைவலியை கொடுத்துருப்பார். இதே மாதிரியான அமைப்பு எல்லாமே கூட சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பார். இனிமேல் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. சகோதர உறவுகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு போயிடுவீங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்துல சனி பார்வை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாத ஒரு சூழல், திருமண முயற்சிகளில் தடை. அதே மாதிரி சொந்த பந்தத்தில் யாருக்காவது நீங்கள் வரன்னு பார்த்து வச்சுக்கிங்க அப்படின்னா அது கொஞ்சம் சரியில்லாத வாழ்க்கையாக போயிட்டு பழி உங்கள் மேலே விழுந்திருக்கும். அது எல்லாத்தையும் சரி பண்ணி விட்டுருவார். கூட்டு தொழில் நாசமாக போயிருந்திருக்கும். கூட்டு தொழிலாளர் நட்டம், கூட்டாளிகளுடைய துரோகம், இது எல்லாத்தையும் கடந்து இப்போ நீங்கள் தனித்து தொழில் தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்புங்கிறது உருவாக்கி கொடுப்பாரு. அதை வச்சு ஒரு 10 ரூபா சம்பாரிச்சுக்கோங்க, முன்னுக்கு வரலாம். நண்பர்கள் துரோகிகளாக மாறியிருப்பாங்க. இதுக்கு மேலே இந்த வக்ர காலகட்டத்தில் சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது 7ல் விழுகும்போது நல்ல நண்பர்களே அடையாளம் கண்டுக்கலாம். இவெல்லாம் நமக்கு நல்லது செய்வான், இவெல்லாம் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு புறந்தள்ளிடுவீங்க. எண்ணிக்கையை குறைச்சிப்பீங்க. உங்களை சுற்றி நல்லவர்கள் மட்டுமே இருப்பாங்க. துரோகிகளை அடையாளம் கண்டுபிடிச்சி விலக்கி வச்சுருவீங்க. 10ஆம் இடத்துல சனி பார்வை விழுகுது அப்படிங்கிறதுனால தொழில் ஸ்தானம், ஏதாவது ஒரு தொழில் செய்ய போய் அதில் ஒரு 10 ரூபா நஷ்டம் அப்படிங்கிறதான் வந்திருக்குமே தவிர பெரிய லாபம் அப்படிங்கிறது
வந்திருக்காது. அதே மாதிரி 10 8 படாத பாடு அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் 10 ரூபாயை போட்டு அது 8 ரூபாயாவது எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு படாத கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா? இனிமேல் அப்படி இருக்காது. 10 15 மாற்றலாம். தொழில் ரீதியான லாபம் இருக்கும். நேர்மையாக தொழில் செய்யணும். பணியாளர்களை நல்லபடியாக நடத்துங்க. ஒரு வாடிக்கையாளர்களை மரியாதையாக நடத்துங்க. தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சட்டப்பூர்வமான வியாபாரம் அப்படிங்கிறது செய்யுங்க. அரசு விரோதமாக சட்டவிரோதமாக எதுவும் செய்யாதீங்க. இப்படி செஞ்சுட்டு இருந்தாலே 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாரி கொடுப்பார். இந்த 137 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாலைவனத்தில் மாட்டினவனுக்கு பச்சை தண்ணி கிடைச்ச கதையா ஒரு மீட்பு காலமாக இருக்கும். பட்ட பாடு இருக்குங்கள்ல விரைய சனியில் ஒரு 2.5 வருஷம். இப்போ ஜென்ம சனியில் கிட்டத்தட்ட 1 வருஷத்தை முடிக்க போகிறீங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு 3.25 வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு விளக்கு போடுங்க. கூடுமான வரைக்கும் சனிக்கிழமைகளில் கருப்பு நிற ஆடைகள் அப்படிங்கிறத அணிங்க. கருப்பு பேண்ட்டோ கருப்பு சட்டையோ கருப்பு வேட்டியோ இல்லைன்னா ஒரு கருப்பு கைக்குட்டையாவது கையில் வச்சுக்கோங்க. கருப்பு நிற ஒரு ஜீவராசிகளுக்கு உணவளிங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவளிங்க. அது என்ன கருப்பு நிற ஜீவராசின்னு கேட்கலாம். ஒரு கருப்பு பூனைக்குட்டிக்கு பால் வாங்கி கொடுங்க. கருப்பு நாயை பார்த்தா அதுக்கு ஏதாச்சும் பிஸ்கெட் வாங்கி கொடுங்க. கோவிலில் கருப்பு நிற யானைகளுக்கு ஒரு வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. கருப்பு நிற பசுவை பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கீரை கட்டை வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உடல் ஊனமுற்ற அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்சது ஒரு உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.